பரம் ஜோதி அருட்பெரும் தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவிழை தரும் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். சாமி வணக்கம். சாமி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு முக்கியமான பாட்டு. இன்னைக்குதான் தவத்தை கொஞ்சம் ஜீவிகளா பார்க்க போறோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ணல உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு சாமி? ஸ்கிரீனை பாருங்க சாமி, அங்கதான் தெரியுதுல பின்னாடி அலமாரியில வந்து பிரதிபலிக்குது கண்ணாடி, அதுல பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா பாப்பேன் சாமி. யாரு? நான் கூட ஏதோ சித்தி, ஏதோ அட்டமா சித்தி ஏதோ கிடைச்சிருச்சோ நினைச்சு பயந்துட்டேன். இப்படிதான் மக்கள் உங்களை ஏமாத்துறாங்க. தெரியுதா? நீ யாரும் அதை கவனிக்கல. நான் அதெல்லாம் கவனிப்பேன் சாமி. யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கு எல்லா டீட்டெயிலும் பாத்துருவேன். இப்பதான் சொன்னீங்க யாரு என்ன பண்ணான்னு கவனிக்க கூடாது. நீங்க நாங்க அதுக்கு நீங்க தான் இல்ல ஏன் சர்க்கிள்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்றீங்க நான் பார்த்து ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல, யார் என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ல. ஓ ப்ரிகாஷன்லா. என்னோட சர்க்கிள்குள்ள யாரும் வராதீங்க, வந்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். என்னது இது? இல்லையே, ஏன் தெரியலையே. ஷேர் ஆக மாட்டேங்குது. ஸ்கிரீன் ஷேர் வர மாட்டேங்குதா? முக்கியமான பாட்டு அப்படின்னாக்கா நீ வர மாட்டேங்குது. சாமி ஸ்கிரீன் ஃபுல்லா வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எப்படி ஆகுதுன்னு தெரியல. எப்படி ஆகாதே. ஓகே படிக்குமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். தோன்றும் பரசாக்கிரமும் கண்டோம், அந்த சொப்பனமும் கண்டோம், மேற் சுழுத்தி கண்டோம், ஆன்ற பர துரிய நிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலும் அதுவும் கண்டோம் என்ற உபசாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நிலை காண்கிலோம் என்னே என்று சான்ற உபநிடங்களெல்லாம் வழுத்த நின்ற தன்மயமே சின்மயமே சகச தேவே. இந்த பாட்டு தவம் செய்பவர்க்கே விளங்க வல்லது, விளக்கவும் வல்லது. தவம் செய்வோர் அடையக்கூடிய அனுபவங்களை வரிசைப்படுத்தி நம் பெருமானார் அறிவிக்கின்றார். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், துவாதசாந்தம், சுத்த சிவம். மனித தேகத்தில் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாயும் அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். இதற்கு சிவாகாரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். மகேஸ்வர ஸ்தானம் முதல் விந்து ஸ்தானம் வரை. இந்த ஸ்தானத்தை முதல் முடிப்போம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போவோம். என்ன தம்பி சத்துக்கணும் போட்டோம் சொல்றேன். இந்த பாட்டு தவம் செய்வோருக்கு வழங்க வல்லது. இப்ப சாமி, இப்ப நம்ம ஏற வேண்டியது இதுதான் சாமி. 1லேருந்து 13 வரைக்கும். சரியா? 13 படிநிலைகள். சரியா? ஆமா. சரி, இல்லைங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ரொம்ப பேர் நம்ம இங்கதான் இருக்கிறோம். இங்க இல்லைன்னா இங்க 2லதான் இருக்கோம். சாப்பிடுறது, செக்ஸ், இதுதான் ரொம்ப பேரு மக்க. சரியா? ஓகே, நம்ம சாதாரணமா வாழ்ந்தோம்னாக்கா இதான்
என்ன சொல்லுவாங்க, மிருகம்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. சாப்பாடு, செக்ஸ், இனவிருத்தி. சாப்பாடு, இனவிருத்தி தான். அப்ப கீழே. இப்ப அதுலேருந்து மேல வந்து மனிதன் தெய்வம் ஆகலான்றது வந்து சுத்த ஜீவம். சரியா சாமி? இது என்ன பியூட்டினா, இந்த சிஸ்டம் அப்படியே நமக்குள்ள இருக்கு. அப்படியா? இந்த பாட்டு தவம் செய்வோருக்கு விளங்க வல்லது, விளக்கவும் வல்லது. தவம் செய்வோர் அடையக்கூடிய அனுபவங்களை வரிசைப்படுத்தி நம் பெருமானார் அறிவிக்கின்றார். இல்லைங்க சாமி, இல்லைங்க. இது வரைக்கும் இதுல இருந்து 5 இது எல்லாமே வந்து இடம். சரியா? விந்து வரைக்குமா சாமி? சாரி, விந்து வரைக்கும் இடம். இது வந்து மூலாதாரம், இது தொப்புளா. நம்ம சொல்றது இப்படி பேசுவோம், அதாவது ஆண் கூறி, லிங்கத்தடியா. இது வந்து தொப்புளு, இது இருதயம், இது கண்டம், இது அண்ணாக்கு, இது புருவமத்தி. இதெல்லாம் இடம். சரியா சாமி? பிரம்மன் நினைச்சாக்கா நம்ம வந்து பிரம்மான்னு நினைச்சுக்க போறோம். இது வந்து இடத்தோட பேரு. பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து. இது எல்லாமே வந்து ஒரு இடம் இருக்கு. ஆனா அந்த விந்து அப்புறம் வந்து புருவமத்திக்குள்ள போன பிறகுதான் நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், துவாதசாந்தம், சதாசிவம். இப்ப வரலாறு சொல்றது வந்து கீழே பேசல, இதெல்லாம் வேண்டான்ட்டாங்க. அப்படியா? நான் கொஞ்சம் கவனிச்சுங்க சாமி, கண்ட மாதிரி உளறி வச்சுட்டு போறேன். இது வந்து அப்படியா? ஜாகிரதையா சொல்லிக்கிறாரு, கீழே இறங்கி ஏறிக்கிட்டு இருக்காதீங்கடா அப்படின்ட்டாரா? ஜாகிரதையா இருந்ததுன்னா என்ன சொல்ல வராங்க? ஜாகிரதையா இருந்தா பிரம்மன் வரும்போது 4 நாள் 8 நாள் 14 ஒரு நாள் தான் செய்யண்டா. அதாவது உத்தமம், மத்தியமம், அது அதவம், அதர்மம், அதவம் அப்படின்னு இருக்கு. அப்படி இதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க. விஷ்ணுனா சாப்பாடு சாமி, ஓவரா சாப்பிட்டு இல்ல, ஓவரா இல்ல, எதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடாது. ஓகே ஓகே. அப்புறம் ருத்ரன் வந்து இந்த நடக்கும் பொழுது ஹார்ட் வந்து அதான் கோச்சுக்காது, ஏற மாதிரி நடக்காத. சதாசிவம் மூச்சு வந்து மேல ஏறாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி, அதெல்லாம் வந்து கீழே வந்து பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதுக்கு. அப்ப இது பேஸ் சாமி. இப்ப இதுதான் பேஸ். பேஸ் சாமி. இது 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 இல்லைன்னாக்கா மேல ஆடிடும். வராது, மேல ஆடி போயிரும் சாமி. சாமி இப்பதான் புரியுது சாமி. நம்ம இங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சாமி. இந்த 5 வரையும் மாட்டிக்கிறோம். 1ல இருந்து 5ல மாட்டிக்கிட்டோம் சாமி. இங்கேயும் கொஞ்சம் இன்பங்கள் இருக்கதான் செய்யுது. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இன்பம் வந்து ஜாலியா இங்கதான் இருக்கு. நாங்க இங்க அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப உட்காந்து தவம் பண்ணு அப்படி இப்படின்னாக்கா, இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க, நீங்க கையை மூடிட்டு இருக்கீங்க. இங்க விந்து நாங்க போறோமா, நாதத்து கேக்குறோமா, அது நேரா இழுத்து கொண்டாந்து இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இங்க விட்டுட்டு கீழே போடாடி. அதாவது சாமி, நீங்க ஒரு கதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, இங்க மலேசியால வந்து நண்டு கதைன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா சாமி? நண்டுன்னு வைங்க, தமிழான நண்டுன்னு வைங்க. புரியுதா? நண்டுன்னு தெரியல. தமிழ் மக்கள்லாம் மலேசியால கேட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. இந்தியாவில கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழை வந்து ஒருத்தனை முன்னேற விட மாட்டானா. ஒருத்தன் முன்னேறினாக்கா அவன் பொறாமையில கீழே இழுத்து விட்டுருவாங்க. இப்ப நண்டு என்ன செய்யுமா, கூடையில போட்டிருக்காங்கல்ல, ஒரு நண்டு மேல இருந்துச்சுன்னா இந்த நண்டு அதை நண்டை பிடிச்சி இழுத்து கீழே விட்டு இதே ஏற பார்க்குமா, அது இதை பிடிச்சி இழுத்து கீழே வைக்குமா. அந்த மாதிரிதான் நம்ம கதை. இப்ப என்ன சாமி, மேல ஏறி போனோம் சரியா? நம்ம மேல ஏறிட்டு அப்புறம் கீழே இறங்குறோம், அப்புறம் திருப்பி மேல ஏறுறோம், அப்புறம் கீழே இறங்குறோம். கடைசியில நம்ம தேங்காவை அறுத்து அமுதத்தை சாப்பிட போறதே கிடையாது. புரியா சாமி? ஒரு மரம் இருக்குது, ஏறுறீங்க, அப்புறம் கீழே இறங்குறீங்க, அப்புறம் ஏறுறீங்க. என்ன சாமி, ஜான் ஏறுனா முழம் சறுக்குதா சாமி? என்னையா இது, எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி? நான் பேசுறது விளங்குதா இல்லையா? தெரிஞ்சதுதானே பேசுறீங்க.
உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது சாமி. இல்லைங்க இது கொஞ்சம் பார்ப்போம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். போட்டிருக்காங்க, கொண்டாருங்க சாமி. படத்தை காணும். தெரியுதா ஸ்கிரீன்ல? இல்ல அதுக்கு வந்துடுதா? அவா மாதிரி பேசுறீங்க, வந்துடுத்துட்டு சாமி. அவாதான். சரி, ஓகே. நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மாட்ட போறீங்க. அவாட ஏற்கனவே அவாட்டு உங்களை வெறுத்துட்டாங்க சன்மார்க்கிகள். சாமி, இப்ப நம்ம வந்து இந்த அப்படியே ஏறி 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 இப்படியே போனோம், சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஏறுறோம் இறங்குறோம், ஏறுறோம் இறங்குறோம்ன்றீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இங்கே இருக்கும். ஓ, ஏறுனதை நம்மளே கற்பனை பண்ணிட்டு இருக்கோமா? ஏறினா இறங்க சாமி. இப்ப வல்லாரு சொல்லுவாரு, நான் படி ஏறிட்டேன், கீழே எல்லாம் கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அது இதான் கதையா? அது அனுபவம். அது அனுபவத்துல இறந்தாரு. நாம வந்து அனுபவத்தை வரல, சாப்பாடு தான் இருக்கும். இங்க இருக்கோம் இல்ல இங்க இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப நம்மள பேசிட்டு இருக்கோம், இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறோமோ? இங்க இருந்துகிட்டே இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோமோ? ஆமா ஆமா. அது மேல இங்க இருக்குமா? இதுக்கு ஆமா, சாப்பாடுதான் சாப்பாடு. அது உங்களுக்கு சாமி, வயசாயிருச்சு உங்களுக்கு. மாதிரி ஆளுங்க நாங்க எங்கேயும் கீழே மேலேயும் தானே ஏறிக்கிட்டு இருக்கோம். உண்மையை உடைச்சுதான் சாமி சொல்லணும், பொய்யா சொல்ல முடியும். சரி வாங்க. மனித தேகத்தில் பிரம்மஸ்தானம் தொடங்கி சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயம் வரையில் வாயு. ஒரு ஸ்தம்பம்னா என்ன சாமி? இதான ஸ்தம்பம் சாமி? இல்லைங்க, இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு அப்படியே ஒரு தூண் மாதிரி இருக்கு, அதை ஏறி போனோம், அதான கதை சாமி? தூண்லாம் உள்ள கேஸ் வரைக்கும் இல்ல ஒரு ஸ்தம்பம்னா என்ன சாமி? கம்பம் தூணு. அப்புறம் தூண் என்ன சாமி? வல்லாரு தூணுன்றாங்க, அப்புறம் நீங்க இல்லன்றீங்க. இப்ப யாரு சொல்றதை நாங்க நம்புறது? இப்ப அவர் வந்து இல்லைங்க நான் இப்ப வருகிறேன். வரைஞ்சா தூண் போடுவீங்க. இல்ல அப்படி இல்ல. ஆனா இங்கே இருந்து எது வரைக்கும் வாயு? சொல்லுங்க சாமி, எது வரைக்கும் வாயு? அது அவ்வளவுதான். நெஞ்சு வரைக்குமா? இல்லைங்க பாப்போம். மனித தேகத்தில் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஸ்தம்பம், இருதயம் வரையில் வாயு. இருதயம் வரையில் தானே சாமி வாயு? ஓகே. அடுத்து இதெல்லாம் காட்ட வேணான்றீங்களா? காட்டுவோம். டெக்னாலஜி இருக்கும்போது பயன்படுத்துங்க சாமி. நாடி வண்ணமாயும் அதற்கு மேல் அக்னி வண்ணமாயும் இருக்கும். இதற்கு சிவகரண பூரண ஸ்தம்பம் என்று பெயர். ஸ்தம்பம்னு அப்படி ஒண்ணு கிடையாது, ஆனா ஒரு இமேஜினேஷன் பண்ற மாதிரி, சரியா சாமி? அப்படி சொல்லலாமா? ஒரு இமேஜின் பண்ணாக்கா ஒரு தூணை நீங்க வந்து ஏறி போனோம், இந்த வழுக்கு மரம் ஏறுறோம்ல, அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் சாமி. அதனாலதான் இந்த வழுக்கு மரம் போட்டியை வச்சிருக்காங்க கூட இருக்கு, சிம்போலிக்கா. தமிழ் இங்க பாருங்க சாமி, எதுல வச்சாலும் ஏதாவது ஒண்ணு ஆன்மீகத்தை அனுப்பிச்சு விட்டுறாங்க. எல்லாமே சார் விளையாட்டே ஞானம் தான் சார். சாமி இது வந்து வாயு, சரியா? விளையாட்டு பம்பர் ஆடுறாங்கல்ல, ஒரு வட்டம் போட்டு பவர் அடிக்கிறாங்கல்ல, சரி, வட்டம் பொருளாதாரம். கயிறுல பாருங்க. ஓ, அந்த கயிறு தான் வந்து கூர்ம நாடி அப்படின்னு வைங்களா? அதான் சாமி. ஆமா, விளையாட்டே ஞானம்தான். இல்லைங்க, இந்த எனக்கு ஒரு கேள்வி. வள்ளலார் இதுல இந்த மாதிரி மூலாதாரத்துல இருந்து போகின்ற அந்த படிநிலைகள் இருக்கா, இல்ல நேரா அவரு அந்த என்ன சொல்லுங்க, அந்த சிற்றம்பலத்தை வந்து சிந்திக்கணும், அந்த நெற்றி பகுதிய? தம்பி இப்பதானே சொன்னோம், இப்பதானே பூந்தியோ?
ஆமாண்ணே. ஓகேங்க வா, நான் சொல்றேன் பாரு. ம். இப்பதான் பேசி முடிச்சோம், நீ திருப்பி அதே வர. இல்லை, நான் சொல்றேன். வல்லார் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த 1 இருந்து சாமி 6 வரைக்குமா சாமி? 5 வரைக்கும். 5 வரைக்கும் நீங்க வந்து இது கேர் பண்ணாதீங்க, நீங்க இங்கேருந்து மேலே ஏறி போங்க அப்படின்றாரு. கீழே வேணான்றாரு, தலைக்கு கீழே, கழுத்துக்கு கீழே வேண்டாம், கழுத்துக்கு மேலதான். கீழே வந்து கவனமா இருந்துக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு பிரம்மன்னா செக்ஸ் தம்பி, அது வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்க, கவனமா இருந்துக்குன்னு சொல்றாரு. ஆனா மேல வந்து போங்க, கழுத்துக்கு மேலதான் வேலையே அப்படின்றாங்க. அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வல்லர் வந்து அந்த கீழே பகுதி போவேன்னு சொல்றாரு, மேல் பகுதி அது நாங்க முதல்ல வேணாம் சொல்லல. பேசிட்டோம். வேணாம் சொல்லல. ஆஹ் சொல்லல. போனா நல்லா கிடையாது. ஜாகிரதையா சொன்னார். ஜாகிரதையா இருக்கு. அதாவது தம்பி, இது வந்து பேஸ். இந்த பேஸ வந்து ஒழுங்கா வச்சுக்கிட்டு, ஒழுக்கத்துல ஒழுங்கா வச்சுக்கிங்க. அதை வச்சுக்கிட்டு மேல ஏறி போங்கடான்றாரு. நம்ம இங்க ஒழுக்கத்துல இங்கேயே ஆடிட்டு பேஸ் ஆட்டி விட்டுப்புட்டு மேல எங்க போறது நம்ம? ஓகே புரியுது சமி. இப்ப வந்து எது வாயு? நெஞ்சு வரைக்குமா? ஆமா, 6 வரைக்கும். காத்து என்ன கலர் சாமி? சரி, இந்த கலர் போடுவோம். இதுல இருந்து அடுத்தது எல்லாமே அக்னி. ஆமா ஆமா சாமி. இப்ப நீங்க ஒரு பொருளை தூக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், காத்து தான் தேவை ஹார்ட்டுக்கு. சரியா சாமி? காத்து அட்டைக்கிட்டு தான் தூக்க முடியும். செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி சாமி? வல்லவரும் சொல்லுவாரு தானே. இப்ப நம்ம வந்து என்னது, மூச்சு காத்து வந்து மேல ஏறாமலும் சொல்லுவாரு. அந்த செக்ஸ் செய்யும் பொழுது அந்த விந்து வெளியாகாம இருக்கிறதுக்கு சொல்லுவாரு சாமி. நான் கேட்டேன். நடுவே உலாவ செய்வதுன்னு. நடுவில் உலாவ செய்வது பாருங்க சாமி. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துக்க பாருங்க. அது தேவை அவருக்கு. தேவையா? நமக்கு தேவை. அதான் சொல்றேன். இல்ல அவருக்கு அது தேவையா சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்ற, அதையும் சொல்லியிருக்காருன்ற. ஆமா, அவர் எல்லாம் சொல்றாரு. எது சொல்ல விட்டாரு, எல்லாம் சொல்லிருக்காரு. படிங்கம்மா, மகேஸ்வரதான படிங்க. மகேஸ்வர ஸ்தானம் முதல் விந்து ஸ்தானம் வரையிலும் இடம், நாடி, தொழில், வண்ணம் முதலியவும் உள்ளன. நாசஸ்தானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச பேதமயமாய் இருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் விளங்கும். இந்த பேரா நம்ம வேற படிக்க முடியாது. மகேஸ்வரன் தானம் முதல் விந்து ஸ்தானம் வரையில் இடம், நாடி, தொழில், வண்ணம். இந்த இடம்னா என்ன, அதை சொல்லுங்க தமே. நீங்க மெதுவா பேசுங்க. நீங்க கடன்னு அடிச்சு விட்டு போறீங்க, ஒன்னும் வழங்க மாட்டேங்குது. ஒண்ணும் இல்லப்பா, படம் போட்டீங்கல்ல. இல்ல, முதல்ல சொல்லுங்க சாமி. இப்ப நான் படத்தை காட்டுறேன் இல்லைங்க. இடம்னா என்னன்னு முதல்ல சொல்லிருங்க, அப்புறம் நம்ம பாத்துருவோம். இடம்னா அதுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு. அதாவது விந்துனாக்கா லிங்கத்தடி அப்படின்னு ஒரு இடமா? அங்க ஒரு நாடி 4 கொத்தா இருக்கு, 4 முகமா இருக்கு நாடி அப்படின்னு வாங்க. சரியா சாமி? தொழில்னா படைப்பு தொழில், அங்க சிருஷ்டி நடக்குது, அங்கதான். அப்படியா? சரி, அது என்ன வண்ணமா இருக்கு? வண்ணம்னா வெள்ளை. ஓகே, கலரு இடம் அந்த மாதிரி இருக்குன்றீங்க. சரி, வாங்க பாப்போம். இந்த அனுபவ வரிசையில் இல்லைங்கம்மா, நாங்க இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போறோம், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண போறோம். சாமி, இதுக்கெல்லாம் இடம் இருக்கு. அதாவது இங்க லிங்கத்தடி, தொப்புளு, நெஞ்சு, வயிறு அப்படின்னு இருக்கு நிறைய. சரியா? கழுத்து அப்படின்னு இடம் இருக்கு. இதுக்கு வர்ணம் இருக்கு, அங்க நாடி இருக்கு. அந்த இது பக்கத்துல வந்து தாமரை பூ போல் மலர்ந்த அப்படி. தாமரை பூவா இல்ல வாழைப்பூவா நெஞ்சில? வாழைப்பூ மாதிரி. காரண அக்னி சாமி. அந்த அங்க இருந்தா வெளியாகுது அக்னின்ட்டு. எங்க படிச்சது எல்லாமே இடையில பூந்து கஷ்டப்படுது. சரி, அப்ப வந்து இதுக்கெல்லாம் இடம் இருக்கு, வர்ணம் இருக்கு, தொழில் இருக்கு சாமி. சரியா?
வயிறுக்கு என்ன தொழில் சாமி? காக்கும் தொழிலா? ஆமா. சரி, நாதஸ்தானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச வேதமாய் இருக்கும். அது என்ன சாமி? அனுபவ வெளியில் ஆகாச வேதமாய் இருக்கும் வெளியா? இடம் கிடையாது, இடம் கிடையாது, இடம் ஒண்ணும் கிடையாது. வெளி. நாதம் வந்து ஒரு சவுண்டு கேட்குறீங்களா? சவுண்ட் தான் கேட்கும். எங்க கேட்குது தெரியாது. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. எங்க வெளியே வருதா, எங்க இருந்து எப்படி வருது தெரியாது, கேட்கும், அவ்வளவுதான். அதாவது எது வரைக்கும் வரீங்க சாமி? அதாவது இந்த நாதத்திலிருந்து துவாதசாந்தம் வரையில் 12வது படி வரைக்கும் ஒண்ணு, அதெல்லாம் வெளி, அனுபவ வெளிதான். இதெல்லாம் இடம் கிடையாது, இடம் கிடையாது. ஓகே ஓகே. அப்ப மண்டைய பொழந்து அதுக்குள்ள எங்கடா துவாதசாந்தம் இருக்குன்னு தேடிட்டு இருக்காதீங்க. நாதம் வந்து முதல்ல லேசா ஒரு சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கழிச்சு வந்து அப்புறம் வந்து முரசு, சங்கி, வினை பல நாதம் கேட்கும், சிலம்போலி நிறைய கேட்கும். 16 பேர் இருக்கு. இந்த அதெல்லாம் கேட்க தவிர இடம் கிடையாது சாமி. நாதன்றது வந்து சரி, அப்ப இதை முதல்ல சொல்லுங்க சாமி, சும்மா இப்ப கேட்போம் போது. இப்ப நாதத்துல வந்து ஒரு லைட்டா ஒரு ஒலி கேட்கும், சரியா? சவுண்ட். இது வந்து வெளிச்சமா விந்து? இடம் புறமதி. சரி, பரவிந்துங்கிறது ஒளி. அந்த கருநீளம் ஆச்சுதடி அக்கச்சி, கருநீளம் ஆச்சுதடி, மரகத பச்சை ஆச்சுதடின்னு அந்த கலரு ஒளி. அப்புறம் பரநாதம் வந்துதான் சங்கு, வீணை, முரசு அப்படின்றீங்க. திகிராந்தம் ஒளி, பேரொளி. பேரொளி. அதிகிராந்தம் சொல்லொளி. துவாதசாந்தம் அமுதம். அமுதம். சதா சுத்த சிவம் சொல்லொளி. ஓகே, புரிஞ்சுச்சா மக்களே? இது வந்து ஒளி, ஒரே ஒரு ஒளி கேக்குது. இது வந்து கலரு, பல வர்ண ஒளிகள், வெளிச்சம் வெளிச்சம். இது வந்து தசநாதம், பேரொளி, பொன்னொளி, அமுதம், உள்ளொளி, அதாவது நடராஜன். சரியா சாமி? ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோ, அது மறந்துட போறோம். அப்புறம் அங்க போயிட்டு சாமி நாங்க பார்த்தாக்கா பரநாதத்தை கேட்டுவிட்டு பயந்துட்டு வந்துட போறோம். என்னடா இன்னொரு சத்தம்லாம் கேக்குது, ஐயோ இப்ப காதுல சத்தம் கேட்டாக்கா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்றாங்க சாமி. அதான் சொல்றேன், இப்ப காதுல திடீர்னு முரசு டங்கு டங்குன்னு அடிச்சோடனே போயிட்டு டாக்டர் பார்த்து எனக்கு முரசு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட போறாங்க. சாமி எல்லாம் கலந்து கேக்குமா இல்ல ஒண்ணு கேக்குமா? அதை போது சொல்லுங்க. தெரியலன்றீங்களா? இல்ல, யாரு தெரியும்? இல்ல, இப்ப நம்ம ஒரு பாட்டு கேட்டோமாக்கா எல்லா ட்ரம் செட் எல்லாமே கலந்து கேக்குதுல, அந்த மாதிரி கேக்குமா? நான் நினைக்கிறேன் சாமி, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னா இதமா இருக்கும் போல இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது பைத்தியம் இல்லைன்ட்டு. சரி, படிங்கம்மா. உண்மைதான் சாமி. அது வந்து சாமி 6 மாசம் 7 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரிதான் நடக்குது. எப்பயாச்சும் ஏகதேசத்தில் நடக்கின்றது. சரி, அவதானே? நீங்களாம் பரவாயில்ல, வேற லெவலில், நாங்களாம் ஏகதேசத்தில் தான். சொல்லுங்கம்மா, படிக்க. இந்த அனுபவ வரிசையில் பரநாத நிலை அனுபவம் ஏற்படும் போது அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி தோன்றும் என அனுபவ மாலை 54வது பாட்டின் மூலம் நம் பெருமானார் தெரிவிக்கின்றார். இந்த அனுபவங்களை வேறு விதமாக அவத்தைகளாக சொல்வதும் உண்டு. நம் பெருமானார் மனித தேகத்தில் கடவுள் திரியோத சாந்தமாவது யாதனில் 1 ஜீவ சாக்கிரம், 2 ஜீவ சொப்பனம், 3 ஜீவ சுழுத்தி, 4 நிர்மல சாக்கிரம், 5 நிர்மல சொப்னம், 6 நிர்மல சுழுத்தி, 7 பரசாக்கிரம், 8 பர சொப்னம், 9 பர சுழுத்தி, 10 குரு சாக்கிரம், 11 குரு சொப்னம், 12 குரு சுழுத்தி, 13 குரு துரியம், 14 குரு துரியாதீதம். நில்லுங்க.
நில்லுங்க. என்ன சாமி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போட்டு வச்சிருக்கீங்க? அங்க 13 தான் இருந்துச்சு. லாஸ்ட் எங்கே கேளுங்க. அது வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல். ஓ, இப்ப நம்ம இங்க பார்த்தது வந்து சாமி, ஓ okay, okay. இது வந்து வெர்டிகலா போகுது, அதாவது இப்படி ஏறுறோம், கீழே மேலே அதாவது கீழே இருந்து மேல ஏறுறது. பார்த்தோம்ல இந்த மாதிரி இல்லை. ம். இது கீழே இருந்து மேல ஏறுறோம், சரியா? ஆமா. ஓகே. ஆனா இது வந்து அப்படியே வந்துச்சு, அப்படியே வருது. இது வந்து அனுபவ நிலைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி போறத சொல்றீங்க, அதாவது ஆமா. ஹாரிசான்டலா அப்படி போகுதுன்றீங்க. இப்படி ஆமா ஆமா ஆமா. முதல்ல இங்க ஜீவ சாக்கரத்துல ஆரம்பிச்சு ஜீவ சொப்பனம், ஜீவ சுளுத்தி, நிர்மல சாக்கரம், நிர்மல சொப்பனம், நிர்மல சுளுத்தி, பரசாக்கரம், பரசொப்பனம், பரசுளுத்தி, குரு சாக்கரம், குரு சொப்பனம், குரு சுளுத்தி, குரு துரியம், துரியாதீதத்துல முடிச்சிட்ட கதையை. ம். ஓ, இது வந்து என்ன சாமி, இந்த மனநிலைகளா, மனதை கடந்து போற நிலைகள் தானே சாமி? எல்லாம் எல்லாம் மனம் தான். ஒரே மனத்தை கடக்கின்ற நிலைகள் தானே இது? எல்லாம் சாமி சாக்கரம்னாக்கா விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்வது, ஆமா. சரியா? சுழுத்தினாக்கா தூக்க நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்குது. சரி, சொப்பனம்னாக்கா தூக்க நிலையில் மனம் வேலை செய்வது, சுழுத்தினாக்கா தூக்க நிலையில் மனம் வேலை செய்யாம இருப்பது, சரியா? சரியா சாமி? ரைட்டு. துரியம்னாக்கா விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாம இருப்பது, ஆமா. துரியாதீதம் வந்துதான் விழிப்பு நிலையில் அறிவு வேலை செய்யுது. ம். சாமி துரியமலை துரியமேல் துரியமலை மேல் உள்ள ஜோதி வளநாடா, சொல்லுங்க சாமி இந்த பாட்டை. ரைட்டு. துரியமலை மேலுள்ளதோ ஜோதி வளநாடு. ஓகே, துரியமலை மேல், துரியமலை தான் வந்து துரியாதீதம், துரியாதீதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேரொழிய பாக்குறோம், சரியா? ஆமா ஆமா. இது வந்து அனுபவ நிலைகள். அப்ப துரியாதீதத்துக்கு அப்புறம் என்ன பேரு? அது பேரு அதான். ஓ, இது இந்த மனதை இப்ப இங்க வந்து இதுதான் நம்மளுக்கு முக்கியம் சாமி. இப்ப இதெல்லாம் விட்டு வணங்கலாம், அதை வச்சு போவோம். இது வந்து விளக்கம் கிடையாது, எங்கேயும் விளக்கம் கிடையாது. விளக்கம் கிடையாது, கிடைக்குது இல்ல சாமி, நம்ம பாத்துக்குவோம். இது கொஞ்சம் அதாவது விழிப்பு நிலையில் அறிவு வேலை செய்யாம இருக்குது. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்றோம் சாமி, சொல்றோம் பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாக்குற வேலை தான், இங்க பாக்குற வேலை தான் இதை நம்மள தடைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்துகிட்டு கண்டதை பாக்குறது, கண்டதை பேசுறது, கண்டதை கேட்கறது, கண்டதை செய்யணும்னு யோசிக்கிறது, அது என்ன செய்யுது, நம்ம துரியாதீதத்துக்கு போகாம திருப்பி திருப்பி நம்மள இழுத்து இதை பண்ணு அதை பண்ணு, சும்மா உட்காந்த பிறகுதான் கிளம்புது சாமி எல்லா வேலையும். ஞாபகமே இல்லாததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நன்றிமா மகேஸ்வரிமா, நன்றி. அடுத்து வேற நன்றி சார். வணக்கம். வணக்கம் ஐயா, படிக்கிறேங்க ஐயா. இவ்வளவு அனுபவங்கள் வரை வேதாகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிப்பிடப்படும் இதற்கு மேலுள்ள சுத்த சிவ சாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுடுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம் போன்ற அனுபவங்கள் சுத்த சன்மார்க்க சாத்திரமாகும். இந்த அனுபவங்களை நம் பெருமானார் பெற்றதாக அறிவிக்கின்றார். துருவுப்பர சாக்கிரத்தை கண்டு கொண்டேன், பரம சொப்பனம் கண்டேன், பரம சுளுத்தியும் கண்டுணர்ந்தேன், குரு பிரம்ம சாக்கிரத்தை கண்டேன், பின் பிரம்மகலவிய சொப்பனங்கள் கண்டேன், சிவசுளுத்தி கண்டேன், குருதுரியம் காண்கின்றேன், சமரச சன்மார்க்கம் கூடினேன், பொதுவில் அருட்கூத்தாடும் கணவர் மறுவிட பெற்று அவர் வடிவம் நான் ஆனேன், கழித்து வாழ்கின்றேன் எதிரற்ற வாழ்க்கையில் என் தோழி. சாமி சாமி பரசாகரம் வந்து 7. இன்னைக்கு காலையில எனக்கு ஏற்பட்ட சிந்தனையே இதை பத்தி தான். கொஞ்சம் பாப்புட்டீங்க.
இவ்வளவு அனுபவங்கள் வரை வேதாகமங்களும் தத்துவராயர் யார் இவரு? சொல்லுங்க, தத்துவராயர் எங்க இருக்காங்க? யாரு? யாருன்னு சொல்லுங்க. அவர் கள்ளக்காதல் அவரு. யார் இது தத்துவராயர்ன்ற பெயரை யாரு கொண்டு வந்தது? உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் உடனே போறமே வடலூர் போனதுல வடலூருக்கு நான் ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். சொல்லுங்க. அதான் போகும்போது வழியில வந்து கொத்தரை மடம் இருக்கும், ஒரு ஆஞ்சநேய சிலை வகையில பெரிய கதை இருக்கும். சரி அந்த தொந்தரை சிலை மடம் அங்க இருக்கு. சரி, அவரையா ஒரு ஞானியா? பெரிய ஞானி சார், அவர் தான் நிறைய இருக்காரு. ஓ, முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிப்பிடப்படும். ஓகே, இவங்க வந்து இந்த அனுபவத்தெல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது ஜீவசாக்கரை, அவர் இல்ல ஜீவசமனம். சார், இருங்க மொத்தம் 47 அனுபவம். தொத்தரை 13 அனுபவம் சொல்லிருக்காரு. ஓ, அவர் 10 தான் சொல்லிருக்காரு அவரோட. ம் அது மாதிரி யாரும் சொல்லல. ம் 47 மொத்தம் 41 அனுபவம். தொத்தரை ஐயா அவரே 13 சொன்னார். என்னது? தொத்தரை தான் சார் அதிகமா சொன்னவரு. ஓ, மத்தவங்க 43 45 41. 41. சரி சாமி, நன்றி சாமி. சரவணண்ணா, என்ன இடையில என்ன கோத்து விடுறீங்க? எனக்கு என்ன தெரியும்? நீங்க சிக்குரு. இல்லைங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க அவ்வளவுதான். இல்லைங்க சாமி, பிரச்சனை வந்துருச்சு. இல்லைங்க. ஹலோ, அது கிளாஸ் ஆன்லைன் பாபா. Tidur lagi. Bangunkan dia. Tak boleh lah. Oh, bagi mampu. Malam ni tak boleh tidur ke? Ya. Panggil dia. Kata nak pergi. Kata bapak panggil. Cik. Sudah. Kunci Sami. Sami. ஓகே. இந்த சின்ன வாண்டி போய் பகுதியில் படுத்து கிடக்குது சாமி. முடிஞ்சு போங்க. இன்னைக்கு நைட்டு நான் தூங்கின மாதிரி தான். பார்த்தீங்களா? ஆணுக்கு படிக்கும்போது இல்லாத பிரச்சனை கல்லூரி. அது தூங்காது. இன்னைக்கு நல்லா தூங்கிவிட்டு இப்போ மணி எத்தனை? 8 ஆயிடுச்சு. நம்ம எத்தனை மணிக்கு மீட் பண்ணோம்? 6:30 இருக்குமா? 7 இருக்கும். இப்போ 7ல இருந்து 8 மணி வரைக்கும் படுத்திருக்கிறாங்க. அது என்ன வேலையை பார்க்கும் நைட்டு? கோச்சு போங்க. இது வேற ஒரு பக்கெட்டு உறுத்திக்கிட்டு தூங்க விட்ட மாதிரி தான். சரி, முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிப்பிடும். இதற்கு மேலுள்ள சுத்த சிவ சாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம். எங்க சுத்த சிவ சாக்கிரமா? எங்க இருக்கு? ஓ, இதுக்கு மேல இல்ல. ஓ, இது வரைக்கும் தான் பேசிக்கிறாங்க. ஓ, சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுழுத்தி, சுத்த சிவ துரியம், சுத்த சிவ துரியாதீதம் போன்ற அனுபவங்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு மட்டும்தான் சாத்திரமாகும். சரியா சாமி? வல்லார் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. துருவபர சாக்கிரத்தை பரசாக்கிரம் எங்க வருது சாமி? 7. ஓ, 7ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கண்டு கொண்டேன் பரம சொப்பனம் கண்டேன். பரம சொப்பனமா? 8. பரசொப்பனம். ஓகே, இந்த பரசொப்பனம் இங்க இருக்கு. பரம சுழுத்தியும் கண்டு சுழுத்திய பார்த்துட்டாங்க. 9 பார்த்துட்டாங்க. குருபிரம சாக்கிரத்தை கண்டேன். 10. பின் பிரம்மம் கலவிய சொப்பனம் கண்டேன். 11. சொப்பனமா? 11. சிவ சுழுத்தி குரு சுழுத்தியா? ஆமா, 12. அப்புறம் குரு துரியம், 13. சமரச காண்கின்றேன். குரு துரியம் காண்கின்றேன் வருதுயா? காண்கின்றேன் வருது. அதெல்லாம் கண்டு கொண்டேன் எல்லாம் இறந்த காலத்துல வந்துவிட்டு இது காண்கின்றேன் நிகழ்காலத்தில் வருகின்றதே. என்ன காரணமாக இருக்க வேண்டும்? எல்லாம் கண்டேன் தான். காண்கின்றேன் சமே. இப்ப நேத்து நான் வந்து கேரள இருந்தேன். இப்ப நான் வந்து தெலுங்கானால இருக்கின்றேன். இந்த இங்கிலீஷ்ல டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு வாக்கியத்துல. நான் என்ன பண்ணிட்டோம்? எதனால இது மட்டும் காண்கின்றேன்னு சொல்றாங்க? என்ன காரணம்?
இந்த பாட்டை எழுதும் போது இதை காணிக்கிட்டு இருந்திருப்பாங்களோ? என்ன தம்பி? குருதுரிய 13 சார். தம்பி இங்க பாருங்க, குருதுரியம் காண்கின்றேன், சமரச சன்மார்க்கம் கூடினேன், பொதுவில் அருட்கூத்தாடும் கணவர். இப்ப இங்க காண்கின்றேன்னு சொல்றாருல்ல, இப்ப எல்லாம் கடந்துட்டது. இப்ப பாருங்க, இப்ப என்னது சொப்பனம் கண்டேன், முடிஞ்சாச்சு, அதான் முடிஞ்சிருச்சு. இது காண்கின்றேன் மட்டும் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு இந்த குருதுரியம். நீங்க அதுக்கு மேல வந்து இது இருக்கு, நீங்க சிவ சொப்பனம் இருக்கு, என்ன வளர்றீங்களா 13 சார். சமே நில்லுங்க, இப்ப நான் உளர ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நில்லுங்க, நான் தான் உளர்றேன் போல இருக்கு. நில்லுங்க, எனக்கு இப்ப இது எனக்கு இப்ப இந்த குரு துரியத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு? சிவ சொப்பனம் இருக்கா, சிவசாக்கிரம் இருக்கா, சித்த சிவ சுடுத்தி இருக்கா, சுத்த சிவ துரிய இருக்கா, சுத்த சிவ துரியாதீதம் போன்ற அனுபவங்கள் சுத்த சன்மார்க்கம். இதற்கு மேலுள்ள நீங்க சொல்லிவிட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்றீங்க. என்ன சாமி சொல்றீங்க நீங்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா சாமி, 15வது படி வந்து சிவசாக்கரம், 16வது படி சிவ சொப்பனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அப்பதான் அதான் உண்மை. அது போட்டா பாருங்க, பிரம்ம சொப்பனம் கண்டேன்னு சொல்ல பாருங்க, சிவசுத்தி கண்டேன்னு போட்டா பாருங்க. எங்க சிவத்து கண்டு பாட்டு 4வது பாருங்க, சிவத்து கண்டேன் சாமி. அது 16வது படியில சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்க. 12வது படிட்டு நீங்க தானே நான் சொல்ல 12வது படி 13வது படின்னு சொல்லிட்டே வந்தீங்க. என்ன பேசுறீங்க? இது பாருங்க, என்ன பேசுறீங்களா சாமி? நீங்க தான் சொல்லி, நான் தான் சொன்னேன் சாமி, என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. செகண்ட் லைன்ல படம் சொல்லியா? எங்கயா போறது? செகண்ட் லைன்ல படம் வச்சிருக்கு இல்லையா? எங்க செகண்ட் லைன்ல பரசுழுத்தியும், அதான் 9. ஓகே 9. இல்லைங்க, இப்ப திருப்பி வருவோம். பரசுழுத்தி வந்து 9ஆ? ஆமா. குரு பிரம்ம சாக்கிரம் அது என்னது? பாருங்க, 10ஆ 11. குரு பிரம்ம சாக்கிரம் எப்படி சாமி 11 வரும்? அங்கதான் சொப்பனன் வருது, குரு சொப்பனம் 10. ஓகே, குரு பிரம்ம சாக்கிரம் வந்து 10. பிரம்மம் கழுவிய சொப்பனம் கண்டேன் அது என்னது? 11. ஓகே. சிவ சுழுத்தி கண்டேன் அது எத்தனை? சிவ சுழுத்தி சாமி, சுத்த சிவ சுழுத்தி இல்ல, சிவ சுழுத்தி மட்டும்தான். 12ஆ? இல்ல சார், 12 குருதியம் வரீங்க. சிவசுத்தி குருதியம் இல்லையா? எனக்கு என்ன சாமி தெரியும் சார்? சிவசக்தி அதுக்கப்புறம் சார். இல்ல சரி, அப்ப விட்டுருங்க. சிவ சுளுத்தி முடிஞ்ச பிறகு திருப்பி குருதுரியம் வந்து இங்க வருதா? அப்ப சுத்த சிவ சுளுத்தி முடிஞ்சு திருப்பி குருதுரியம் வருதா? குருதுரியம் 13வது படி தானே, அப்ப 12வது படி தானே சிவ சுளுத்தி. என்ன இருக்கு பாருங்க சார். இங்க பாருங்க சார், நீங்க பாருங்க, இங்க வந்து சிவ சுளுத்தி வந்துருச்சா சார்? அடுத்து வந்து குருதுரியம் வருது. குருதுரியன்றது என்ன, அதை முதல்ல சொல்லுங்க. எத்தனாவது படி குருதுரியம்? குருதுரியம் எத்தனாவது படி சொல்லுங்க. 13. சரி, அப்ப சிவ சுளுத்தி வந்து நீங்க சுத்த சிவ சுளுத்தின்றீங்க, இது வந்து மேல் உள்ளன்றீங்க. அப்ப திருப்பி கீழே இறங்கி வராங்களா? அப்ப அது வேற காண்கின்றேன்னு வேற போட்டு வச்சிருக்காங்க. சரி, குரு இதெல்லாம் பார்த்துட்டேன், சொப்பனம் கண்டேன், சுளுத்தி கண்டேன்னு சொல்லிவிட்டு குருதுரியம் காண்கின்றேன். சரி, அதை விட்டுருங்க. சமரச சன்மார்க்கம் கூடினேன், பொதுவில் அருள் கூத்தாடும் கணவர். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் சமரச சன்மார்க்கத்தை கூட்டியிருக்காரா, இல்ல சமரச சன்மார்க்கத்திலிருந்து இதெல்லாம் பார்த்திருக்காரா? இந்த மாதிரி கேள்வி சார். தம்பி நான் எப்படி புரிஞ்சுட்டேன், இது பாருங்க, சரியானு பாருங்க. அதாவது இப்பெல்லாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா, குருதுரியம் பார்த்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்ப சமரச சன்மார்க்கத்துல கூட்டிட்டு அடுத்த லெவலான மறுவிட பெற்று அவர் வடிவம் நானானேன், கழித்து வாழ்கின்றேன் எதிரற்ற வாழ்க்கையில் என் தோழி.
சன்மார்க்கத்தை சேர்ந்தனால அவரும் நானும் ஒன்னா கலந்துட்டுன்னு சொல்ல வராங்களா? என்ன மக்களை சொல்லுங்கப்பா உங்க கருத்தை. என்ன மக்களே? என்ன சொன்னாங்க? எப்படி என்ன பேசுறீங்க? இதெல்லாம் Pin drop silence. என்ன நிறைய இது எப்படி சொல்ல முடியாது. ஐயா இது வந்து இப்போ தத்துவராயர் வேதங்கள்ல வந்து இதெல்லாம் சொல்லி இருக்குது. ஆனா இதுக்கப்புறம் வந்து பெருமானார் வந்து அந்த குருதுரியத்துல இருக்காருன்னு அப்படிதாங்க ஐயா கொடுத்துருக்காங்க. இல்லம்மா, இங்க வந்து வரலாறு என்ன சொல்றாரு, இந்த முதல்ல இருந்து வராங்க, அதாவது பரம சொப்பனத்துல இருந்து வராரு. இங்க இருந்து 8வதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த பரசாக்கிரம் இதெல்லாம் கீழே கீழே அவர் பேசல. பரம சொப்பனம், பரசுருத்தி, குரு சாக்கரம், குரு சொப்பனம், குரு சுருத்தி, குருதுரியம் வரைக்கும் சொல்லிட்டாரு. சரியா? பாருங்க, குருதுரி வரைக்கும் சொல்லிட்டாரு. இதான் கடைசியா சொல்லியிருக்காரு. அது காண்கின்றேன் வேற சொல்லிட்டாரு. அப்புறம் சமரச சன்மார்க்கம் கூடினேன், பொதுவில் அருட்கூத்தாடும் சமரச சன்மார்க்கம் கூடிட்டு அப்ப மத்த நிலையெல்லாம் அடைஞ்சிட்டாரா? இல்ல எதனால இங்க வந்து காண்கின்றேன்னு சொல்லியிருக்கிறாரு? ஐயா அது வந்து அந்த குரு துரியாதீதத்தினால அப்படி கொடுத்துருப்பாங்க ஐயா. இது குரு துரியம் வரைக்கும் வந்திருக்குல்ல இங்க 13. சரி ஐயா தலைவரே, அதான் புக்கெடுங்க. அனுபவமால புக் என்கிட்ட இல்ல சாமி. ஆராதனை ரெடியா? ஆராய்ச்சி மாதிரி சொல்லி சாமி, அனுபவமால புக் எடுக்கிறாங்க. அது எங்கிட்ட இருக்கு. நீங்க என்ன புது கதையெல்லாம் சொல்றீங்க? ஏன் சாமி வயிற்றுல புளிய கரைச்சி விடுறீங்க? இல்ல எடுக்கிறேன் இல்ல. ஆறாம் திருமுறை என்னது? அனுபவமாலையா? ஆமா, 54வது பாட்டா? 54 அது மாதிரி இல்லையா? 95வது பாட்டுங்க. 95. எல்லாம் ஜம்மனு எல்லாரும் போயிட்டாங்க சாமி. நம்ம தான் வந்து எதுவும் பாட்டு நம்ம தான் முட்டாள்தனமா இருக்கிறோம். அடுத்த பாட்டுலதான் இருக்கு. என்ன புரிஞ்சிச்சு சாமி. சாமி ஒரு பாட்டை மட்டும் கொடுத்தாக்கா எப்படி சாமி? நீங்க அந்த எக்ஸாம்பிள் 2வது பாட்டையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கணும். அது உங்க தப்பு. சரிதானே சாமி? இந்த அடுத்த பாட்டை விட்டுவிட்டு சாமி அடுத்த பாட்டை விட்டுவிட்டு அப்ப இது வந்து குருதுரிய வரைக்கும் தான் பேசியிருக்காங்க. அடுத்த பாடதான் தனிப்படும் ஒரு சுத்த சிவ சாக்கிர நிலையில் தனித்திருந்தேன், சுத்த சிவ சொப்பனத்தை சார்ந்தேன், கனிப்படுமை சுத்த சிவ சுளுத்தியில் கழித்தேன், கலந்து கொண்டேன் சித்த சிவதுரிய நிலை அதுவாய். ஐயோ சாமி கொண்டாருங்க சாமி. ஐயா சுத்த சிவ நிலைங்கிறது குரு துரியாதீதம் அங்க வரும். சுத்த சிவ நிலைங்கிறது குரு துரியத்துக்கு அப்புறம் வர நிலைங்க ஐயா. எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எல்லாம் பேச்சு அவ்வளோ. காரணத்து வராம அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பேசக்கூடாது. பாட்டு விளக்கம் வரும்போது எழுத்து வச்சேன், அவ்வளவுதான். நமக்கு வந்து இது வந்து அரிசாண்டால் பற்றி வந்து அவ்வளவு ஆகும்னாலும் சொல்ல முடியும். அதான் கிளியரா இருக்கும். 2 நிலை ஒரே நிலை தானாங்க? ஒரு நிலை ஒண்ணுதாம்மா, பேர் மாறி மாறி வரும். வந்து உங்களுக்கு நாதம் பறந்து வர முடிஞ்சிடும். இதுல வந்து அது ஏங்க அப்படி கொடுத்துருக்காங்க? வெர்டிகல் ஹரிசாண்டல் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? முன்னாள் கொடுத்து இதெல்லாம் ஐயா கூட இல்ல, முன்னாள் ஜாதி தான் கொடுத்து இதெல்லாம். அது ஜாதகத்தை வந்து நம்ம அனுபவத்தை கொடுத்து ஜாகிரதை முடிச்சிருக்கோம் இல்லையா? விழிப்புணர்வு ஜாகிரதை, விழிப்பு ஜாகிரதை, மன வேலை செய்யும். தூக்குறது மன வேலை செய்ய கனவு சொப்பனம். அப்புறம் கனவு இல்லாமல் தூங்குறது சுழ்ச்சி. இன்னும் அவங்க அது மாதிரி பிடிச்சாங்க.
ஜாகிரதை சொப்பனம் சுழித்து பிச்சாங்கத்து நம்ம நிறைய இப்ப தாமரை மரம் அடையினாங்க திரும்பி போனாங்க. ஓகேங்க. அவஸ்தை அவஸ்தைன்னா எப்படிங்கய்யா? அனுபவங்கள் தாண்டியா இல்ல அனுபவத்தை தான் அவஸ்தைன்னு சொல்றாங்களாங்கய்யா? அது வந்து அவஸ்தை நீ மூக்கிறதுல என்ன பாடுபடுறோம் நம்ம இன்பமா இருக்கிறோம் இவ்வளவு கலந்து வருது இல்லையா, அதான் அவஸ்தை. தூங்கும்போது கனவா வந்து கழுத்து இருக்குது உங்களுக்கு அந்த கனவு வருது. நல்ல மாணி வந்து நம்ம மூடியை பார்த்து கனவுதாம்மா. நல்ல கனவு தான் மாடி வந்து மூடு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அன்னைக்கு பிறகு வந்து வச்சுங்க போய் மூட் அவுட் ஆயிடும், உண்மையெல்லாம் மூட் அவுட் ஆயிடும். இந்த கனவு நம்ம மூடையை மாத்துது. சொன்னாங்க அமைதியா உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே அமைதியாரு. நல்ல கனவு இருந்ததுன்னா மூடு நல்லா இருக்கும். கனவு கெட்ட கனவு வந்து வச்சுங்க மூட் அவுட் ஆயிடும். நமக்கு அன்னைக்கு பூரா மூட் அவுட் ஆயிடும் கனவு நல்லாவே. அதான் அவஸ்தை. ஓகேங்க. வந்துட்டு சாமி. அப்ப அடுத்த பாட்டுல சொல்லிட்டாங்க சாமி, முடிச்சு விட்டாங்க. அதான் கதை. சரியா? இது கேட்டாங்க அவஸ்தைங்கிறாங்களா என்ன கேட்டாங்க. அதுதான் சாமி அவஸ்தையே. எங்க சாமி தூங்க விடுது நம்மள. இது வந்து ஜாதகமா சுழ்த்தி போட்டாங்களே, இது அவஸ்தை. அவஸ்தை சுழிச்சிட்டு போது கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி அவஸ்தைப்படுறோம். தூங்கும்போது கனவு வந்து நல்லா இருக்கும் கெட்டதா இருக்கும், அவஸ்தைப்படுறோம். சுழிச்சிருந்து கனவு இல்லைன்னா கூட மல்ல கத்தா வந்து இந்த கனவு நல்ல கனவு வந்தா எழுந்தோடனே நல்ல மாதிரி நல்லா இருக்கும். கெட்டதா வந்தா எழுந்தோடனே மைண்ட் அவுட் ஆகிடும், ஆயிடும். மைண்ட் அன்னைக்கு போல மூணு நாள் நல்லா இருக்காது. இந்த அவஸ்தை இதுதான் சாமி நம்மள வாட்டி படிக்குது. மனம் தானே அவஸ்தையே. அததானே சொல்ல வர்றாங்க, மனதோட நிலைகள். அவ்வளவுதானே சாமி இது. ஆமா, அதான் அவஸ்தை சொன்னது. இல்ல அவன் ஏன் கேட்டது அவஸ்தை சொல்றான்னு கேட்டாங்க. ஓ, எதனால அவங்க அவஸ்தைன்னு கேட்டாங்களா? ஆமா, அவஸ்தை பேரு கேட்டாங்க. இது வேலை செய்யாம இருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம். இதனால வர்ற பிரச்சனை தான். சாமி மனமே அவஸ்தை தானே. இப்ப எங்க சாமி அவஸ்தை இல்ல, அதான் சொல்லுங்க. வாங்க நீங்க இங்க பாப்போம், நம்ம வல்லார் பாட்டை பாப்போம். சரி சாமி, குரு துரியத்துல இருந்து அவஸ்தை இல்லையா, இல்ல எங்க இருந்து அவஸ்தை? எல்லாமே அவஸ்தை தானா? அப்ப சிவசோப்பனம் சிவதுரிய அதெல்லாம் அவஸ்தை தானா? அப்ப இதுல இருந்து வெளிப்பட்டாக தான் நம்ம வந்து சும்மா இருக்கிறதோ. இங்க போய் நம்ம இது ஒரு 5000 வரும், பிந்தெல்லாம் பறவை வரும். அது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாதுன்னு இதை சொல்லிவிட்டீங்க சாமி. இப்ப இது வேற எங்க மனசுல ஏறிக்கிட்டு இல்லாத அவஸ்தையை கொடுக்க போகுது. இப்ப தேவையில்லாம இப்ப தேவம் பண்ணும்போது நான் குருதுரியத்துல இருக்கிறேனா, குரு சோப்பனத்துல இருக்கிறேனா, சிவதுரியத்துல இருக்கிறேனா, சிவ சோப்பனத்துல இருக்கிறேனா, ஓவரா படிச்சாங்க பிரச்சனைங்கிறது. அவன் இது விளங்க யாரும் தெரியல சார். விளங்க யாரும் தெரியல. ஓகே, வரலாறு சொல்றாங்களா இதை பத்தி? அவர் விளங்க சொல்ல, அவர் பேர் சொல்ல, அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கு அப்படி சொல்லிட்டாலும் புரிஞ்சிருந்தாட்டு சொல்லிட்டு அவரே தெரியாது. எல்லாத்த உங்களுக்கு புரிய போதுட்டு அவரே தெரியாத மாதிரி விட்டாரோ. படிக்கிறேங்கய்யா. வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் ஆகியவற்றை நன்கு கற்றுணர்ந்து அவற்றில் கூறப்பட்டுள்ள சாதனைகளை கைக்கொண்டு அயராது உழைத்தவ தவத்தோர் புலம்பிய புலம்பலைத்தான் நம் பெருமானார் இந்த மகாதேவ மாலை 63ஆம் பாடலில் விளக்கியுள்ளார். வார்த்தைகளுக்கு தனியாக பொருள் கூற முடியாது, ஏனெனில் அவை அனுபவ நிலைகள். அனுபவத்தில் அவஸ்தைகள் என்று ஆன்றோரால் வகுக்கப்பட்ட ஜாக்கிரத், சொப்பனம், சுளுத்தி, துரியம் போன்றவற்றை கடந்து வந்தோம். அக்காலையில் அனுபவத்தில் தோன்றிய பராக்கிரம நிலையும் கண்டோம். அதற்கு அடுத்து பரசொப்பனமும் அதன் மேற்பட்ட அனுபவமாகிய பரசுளுத்தியும் கண்டோம். அதற்கு அடுத்த பரதுரிய நிலையையும் கண்டுவிட்டோம். இல்லைங்க, இந்த பாட்டுக்கு விளக்க கொடுக்குறீங்களா சாமி? ஆமா ஆமா ஆமா. ஓகே, அடுத்து வாங்க.
இந்த நிலைகளையும் கடந்து குரு சாக்கிரம் தொடங்கி அனுபவித்து விட்டோம். அதற்கும் அப்பால் இருந்த குருதுரியம் குரு துரியாதீத நிலைகளையும் கண்டுவிட்டோம். அவற்றிற்கெல்லாம் அப்பால் இருத்தி நின்னை காண முடியவில்லையே என்று எல்லா விளக்கங்களை அளிக்கும் உபநிடதங்களும் துதிக்கின்றனவாம். இங்கதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த நிலைகள் கடந்து குருசாக்கிரம் தொடங்கி அனுபவித்து விட்டோம். அதற்கு அப்பால் இருந்த குருதுரியம் குருயாதீத நிலைகளையும் கண்டுவிட்டோம். அவற்றுக்கெல்லாம் அப்பால் இருத்தி நின்னை காண முடியவில்லை என்று எல்லா விளக்கங்களை அளிக்கும் உபநிடதங்களும் துதிக்கின்றனவா. என்ன சொல்றீங்க? உபநிஷன்ற வார்த்தை இந்த பாட்டுல எங்க வருது? எங்க வருது இந்த பாட்டுல? லாஸ்ட்ல வருது. லாஸ்ட்ல வருதா? பெற்று அவர் வடிவம் தானானேன் கழித்து வாழ்கின்றேன் எதிர்த்து வாழ்க்கை எங்க இந்த பாட்டுங்க ஃபுல்லா இல்லையா? மகாதேவ பாட்டு சொல்றாங்க. போங்க சாமி. இல்ல சார், மகாதேவ மலையில சான்ற உபநிடங்களில் எல்லாம் வலுத்த நின்ற தன்மையுமே லாஸ்ட் வரையும் அங்க சொல்றீங்களா? நான் இந்த பாட்டுக்கு வழக்கு கொடுத்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் சாமி. என்ன பாட்டு? அதான் சாமி முட்டாள்தனமா இருக்குது. பாருங்க, அப்பா இருந்த நிலை காண்கின்றோம் பாருங்க. ஓ, அப்ப உபநிஷங்கள்லாம் ஒரு லெவலுக்கு போயிட்டு அதுக்கு மேல போக முடியாம கடவுள் பத்தி தெரியலங்கிறாங்க. சரியா? உபநிடதங்கள்லாம் என்ன? உபனிஷத்தா? உபனிஷத்தா? ஏன் அவங்களே தெரியாது ஸ்பெஷலா சொல்றாங்க? ஏன் சண்டை போறதுக்கா? நீ ஒன்னும் சொல்லாது, நீ போது அமைதியா இருக்கு. அவங்க அக்காவும் அண்ணனும் வீட்டுல இல்ல சாமி. ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு போல இருக்கு. என்ன தம்பி, நான் பாட்டு சரியா பேசிட்டு இருக்கணும். சரி வாங்க, டுமாரோ ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லதான் பண்றேன். ஓகேவா? யார் இருக்கா வீட்டுல? யாரும் இல்லையா? வேற யாரோட குரல் கேட்டு சொல்லி யாரும் இல்லை. என் குரல் தான். வேற யாரு குரல்? தருணன்னு சொல்லுங்க, தெரியும். அப்பா கிளாஸ்ல இருந்து ஏன்பா போன் எடுக்கிற? பாய், அப்புறம் பேசலாம். பாய் பாய். ஏன்பா இப்படி பண்றீங்க? என்னையா இது ஒரே கொடுமை. அவருதான் வேணான்றாங்களா? எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க போன? எங்க இருந்து பேசினா என்ன? கிளாஸ்ல தான் போன் எடுக்க கூடாது சொல்லிருக்கீங்கல்ல. வாட்ஸ்அப்ல தான் இப்ப கனெக்ட் பண்ணலாம். அதை நம்ம ட்ரங்காலா? சரி வாங்க, சரி வாங்க வாங்க கதையை பார்ப்போம். வாங்க, நம்ம கதையை முடிச்சிருவோம். -2 டெம்பரேச்சர். -2. சரி சாமி, பாத்துருவோமா? கடைசியை முடிச்சு விட்டுருவோம் எல்லாம். எல்லாத்தையும் தன்மயமாய் கொண்டு இல்லை சாமி, go outside, go inside the house, right? ஏண்டா ஓ உள்ள போய் விளையாடு போ. ஓகே, எல்லாவற்றையும் தன்மயமாய் கொண்டு படிக்க மாட்டேது. எல்லாவற்றையும் தன்மயமாய் கொண்டும் அறிவே வடிவாயும் அறிவின் மயமாயும் விளங்குவதுடன் எல்லாவற்றுடனும் சகஜமாக கலந்து விளங்குகின்ற தேவனே. ஆனந்த நிலைகளும் கடந்து பெரிய சிவ அனுபவம் பெறுவதே சமரச சன்மார்க்க அனுபவம். இந்நிலை பெற்றால்தான் இறைவனை காண முடியும். குரு துரியாதீதம் முதலியவை கடந்தால்தான் பெரிய சிவ அனுபவம் பெற முடியும். இந்த அனுபவமே சமரச சன்மார்க்கம். இதுவே இறைவனை கண்டு கலந்து அம்மயமாகும் அனுபவ நிலை. ஓ, எல்லாவற்றையும் தன்மயமாய் கொண்டு அறிவே வடிவாயும்
அறிவே மயமாயும் விளங்குவதுடன் எல்லாவற்றுடனும் சகஜமாய் கலந்து விளங்குகின்ற தேவனே. எங்க வருது இது? இல்ல அடுத்து நின்ற தன்மயமே சின்மயமே சகச தேவி. சகசமா இருக்கான் சாமி. ஆமா ஆமா ஓ, அவன் நம்ம கிட்ட சகஜமா தான் பழகிட்டு இருக்குதான். நம்ம தான் கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றோமோ. கடவுள் ஒரு ஆளு இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க, அவன் சகஜமா தான் இருக்கிறான். ஆமா ஓ, இதனாலதான் சாமி இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க போல இருக்கேன். இந்த கதை சாமி என்ன கதை இது? சாமி 3 நூல் என்ன சாமி? வேதம், ஆகமம், இதிகாசமா? ஆமா 10 பசுநூல், பாசநூல். பாசநூல் தான் வந்து கடவுள் சகஜமா எப்படி இருக்காப்புல. புட்டை தூக்கிட்டு வர, புட்டை இது விறகு தூக்கிட்டு ஒடியாராக, புட்டை இது பண்றாங்க அதை பண்றாங்கன்ட்டு சொல்றாங்க. சகஜமா பழகுறத பத்தி தான் காட்டியிருக்கீங்களோ. அண்ணே ஆரந்த சாரி நிலைகளும் கடந்து என்னங்க சாரிண்ணே அண்ணே, தீபாதாரனை மட்டும் முடிச்சிடலாமா? ஏன்? இதோ இங்க பூஜை முடிஞ்சிருச்சு, அது மட்டும் தான் பேலன்ஸ். நாங்களும் முடிக்க போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 நிமிஷம் தான். நாளா 1 நிமிஷமா கேட்க சொன்னாங்க, அதாங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, தீபாராதனைய வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறோம், முடிக்க போறோம். கேமரா அடைங்களா, அதை பார்த்துட்டு இருப்பீங்க, நாங்க முடிச்சிடுறோம். நாளா அப்படி பண்றீங்க, வர்ற கேமரா அடைங்கனாங்க. ஆரந்த நிலைகளும் கடந்து பெரிய சிவ அனுபவம் பெறுவதே சமரச சன்மார்க்க அனுபவம். இந்த நிலை பெற்றால் தான் இறைவனை காண முடியும். ஓ, எல்லாம் கடந்து சாமியே. ஆரந்த நிலைகள்னா என்ன சாமி? பார்த்து மாதா துரியம் சிவதுரியம் சிவதாக்கராதா குருதுரியம் முதலியவை கடந்தால்தான் பெரிய சிவ அனுபவம் பெற முடியும். இந்த அனுபவமே சமரச சன்மார்க்கம். இதுவே இறைவனை கண்டு கலந்து அமயமாகும் அனுபவம். முடிஞ்சு, கதையை முடிச்சு விட்டாரு வல்லாரு. அதாவது சாமி, ஒன்னே ஒண்ணுதான் நீ தவம் பண்ணிடலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. மனதை கடந்து போவோ ஒன்னும் முடியாது. போ, நீ வந்து சாமி சத்திய விசாரம் பரோபகாரம் பண்ணிக்கிட்டே நான் அடைஞ்சிருவேனாக்க நீ சாக்கிற நிலையில தான் இருப்ப. சரியா சாமி? வல்லர் சொல்லிட்டாங்க, உரைமடம் கடந்த ஒரு வழி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாங்க. யாரு வல்லர் சொல்றது கேட்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல சாமி வல்லர் ஏன் கிளம்பிட்டு எடுத்துருமா? எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா எவனும் கேட்க மாட்டான், எப்படியோ பொங்கடான்னு கிளம்பிட்டாரு. சரி சொல்லுங்க சாமி, முடிச்சு விட்டுருங்க, அவங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கு, வெயிட் பண்றாங்க. டேய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சாமி அமரியா கொடுங்க, அருட்பெரும் ஜோதி பாருவேன். பல சொப்பனம் பார்த்தோம், பல செஞ்சு பார்த்தோம், இந்த வரிசை அப்படி சொல்றாரு. பல துணியும் பார்த்தோம், அப்பெல்லாம் துணியாத பார்த்தோம், அப்புறம் சுபசாந்தரை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இப்ப கூட ஒண்ணு பார்க்க முடியலன்னு சொல்லி வேத உபரித்தெல்லாம் பாராட்டுறாங்களாம். ஆண்டல அவன் வந்து அறிமயமா இருக்கிறாங்களாம். அமயத்தன்மை சின்மை அறிமயமா இருக்கிறாங்களாம், இல்ல சகஜமா இருக்காங்க. இது படம் சொல்லுது. அமைதி அமைதி. சாமி அந்த தாய் ஒண்ணு இருக்கு சாமி, சத்தம் போடுதுன்னு தூக்கி அங்க போடு போட்டேன், கோச்சிக்கிட்டாங்க. சரி ஆரம்பிங்கப்பா. முடிங்க சாமி, நீங்க முடிங்க போத. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாது திருளேச்சனம் ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வந்தாலும் 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 எல்லாருக்கும் வந்தாலும் வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. நன்றி சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி சரணம்.